கிளவிய நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, தாத்தாவை நீ எப்படி கல்யாணம் பண்ண? தாத்தா எப்படி இருப்பாரு? உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா கிளவிய? கேப்போம், போர் அடிக்குதே. இல்லை பேராண்டி, எனக்கு வெக்கமா இருக்குல்ல, எதுக்குல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் முடிஞ்சு போன கதையாச்சு இல்ல. உங்க தாத்தன் தான் நீ விட்டு போயிட்டானே, இதுக்கு மேல பேச்சு என்ன ஆக போறது? கிளவி இருந்தாலும் தாத்தா உன் கூட வாழ்ந்துருப்பார்ல, நீ தாத்தாவை எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்ன சொல்லு கிளவி. பேராண்டியே தாத்தாவை பத்தி பேசினாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பேராண்டியே. சரி இருந்தாலும் சொல்றேன், உங்க தாத்தன் அப்படியே உங்க கலர்ல அப்படியே கருப்படிச்ச மாதிரி இருப்பேன் பத்துக்க. கருவா இருக்கிறேன் பத்தியா, அவனை மாதிரியே அப்படியே உரிச்சு வச்சிருப்பாரு. அப்படியா? அப்பனா அழகாத்தான் இருந்திருப்பாரு. என்னைய மாதிரினா கண்டிப்பா அழகாத்தான் இருந்திருப்பாரு. சரி மேல சொல்லு. பேரண்டியா ஃபர்ஸ்ட் உங்க தாத்தா பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப அசிங்கமா இருந்த மாதிரி இருந்துச்சுல. எனக்கு உன் முகர மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அதனாலதான் வேணான்னு சொன்னேன் பாத்துக்க. அப்புறம் உங்க தாத்தா எப்படியும் எனக்கு ஆப்பம் ஒரு தடவை வாங்கி கொடுத்தாரா, அது தின்னதுல இருந்து உங்க தாத்தா எனக்கு பிடிச்சி போச்சு பாத்துக்க. கிளவியா அப்ப கூட தீனியில தான் அவரை பிடிச்சிருக்குது, மத்தபடி உனக்கு பிடிக்கல போல இருக்கு. தீனியை வாங்கி கொடுத்ததுமே சரின்னு சொல்லி இருக்கிற. நீ எல்லாம் என்ன காதோல் கதை வச்சிருக்கிற? ஒரு ரொட்டியை வாங்கி கொடுத்ததுமே கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிக்கிய நீ எல்லாம். இல்லை பேராண்டி, அந்த காலத்துல அப்படித்தால இருப்போம். பிடிச்ச தீனியை வாங்கி கொடுத்தா அவங்கள எனக்கு பிடிச்சிரும் பார்த்துக்க. அதுக்காகத்தானே நான் சரின்னு சொன்னேன். எனக்கு அந்த ஆப்பத்தை மட்டும் அவர் வாங்கி கொடுக்கலன்னு உங்க தாத்தனை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்துக்க. அண்ணா அங்க பாருண்ணா, 2 நாட்டுக்கோழி தான் நல்ல கெடா கோழி மாதிரி இருக்காளுங்க. அண்ணா இதை பிடிச்சி அடிச்சோம்னா நல்ல தீனி திங்கலாம்னா. யாமலை பேராண்டி, நாட்டுக்கோழி தின்னு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுல. எப்படியா அந்த 2 கோழி பிடிச்சி அமுக்கல தின்னு புல்லாம். பேராண்டி உன்னிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிற, சீக்கிரம் அந்த 2 கோழி அமுக்கல எப்படியாச்சும். இப்ப பாருங்க அந்த கோழியை நான் எப்படி பிடிச்சி காட்டுறேன்னு. அடியே கோழி, உன்னை விடவே மாட்டேன். இப்ப 2 பேத்துக்கு எப்படி பிடிக்கிறேன் பாரு. பேராண்டி அமைதியா போய் புள்ள கத்தி தொலைச்சிடாதான் அந்த கிளவி வந்துருவா பார்த்துக்க. அந்த கிளவி பயங்கரமா நல்லா ரொம்ப வாய் பேசுவா. போய் முதல் அமைதியா பிடிச்சிட்டு வாழ போல. வீரண்டியே வீரன், இப்ப பாத்தியா எப்படி புடிச்சிட்டு வந்தேனே கிளவியா? இப்ப பாத்தியா அந்த கோழி 2த்தையும் எப்படி புடிச்சிட்டு வந்தேனே? கருவா என்ன சும்மாவா? சரி வா போய் சுடு தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குவான். அந்த கிளவி வந்து தொலைச்சிட போகுது. கிளவியா சீக்கிரம் அடுப்ப குடி சுடு தண்ணியை காய வையே. செத்த பொறு பேராண்டி, காய வச்சு போடுறேன். கிளவி எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் நாட்டுக்கோழி சுக்கா வைக்கணும் பார்த்துக்க. அப்படி 2 நான் கோச்சிக்குவேன் பார்த்துக்க. கிளவிய தண்ணி காஞ்சிருச்சா இல்லையா? சீக்கிரம் தூக்கி முக்க, அந்த கிளவி வந்துட போதே. பேராண்டி அம்படுத்தால அவ்வளோதான் முடிஞ்சுல, தூக்கி அமைக்கி விட்டு வாட்டி விடுவோம் என்ன. அண்ணா இப்பவே இந்த கோழி வெந்திருக்கும்ல, எனக்கு இப்பயே தின்னணும் போல இருக்காண்ணா. இதுக்கு கொஞ்சம் கூட நல்ல நறுமணமா இருக்குது. ஐயா வாசனை வாசனை, என்ன வாசனை? இல்லை குட்டிக்கிறவாயா கத்தி தொலையாதல. கத்தி தொலைஞ்சுன்னு வச்சுக்க. இந்த கோழிக்கு போதில் ஒன்றை எடுத்து நெருப்பில் வாட்டி பிடிக்கும் பார்த்துக்க. பேச்சாட்டு வாய முடிட்டு இல்லை. பேரண்டி போதும்ல, வாட்டினது போதும். அப்படியே முடிஞ்சா எரிஞ்சு தொலைஞ்சிட்டு போகுது. நீ முதல் எடுத்துட்டு வா, வெட்டுவோம் சீக்கிரம். வெட்டி குழம்பு வச்சுட்டோன்னா அடுத்து யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரம் எடுத்துட்டு வாழ. அண்ணா இந்த கறியை வெட்டவே முடியலன்னா, எலும்பு ஒண்ணா அப்படி இரும்பு ராடு மாதிரி இருக்குது அண்ணா. எப்படி அண்ணா இதை வெட்டுறது? இல்லை குட்டி கருவாயா, கறிக்கடையில் வேணா சேர்த்து விட்றேன். போய் பழகிட்டு வந்து அப்புறம் அந்த கோழியை வெட்டுறியால. ஒழுங்கா வெட்டி தொலைல, யாராவது பார்த்து தொலைஞ்சிட போல. சீக்கிரம் வெட்டல. பேராண்டி அம்படுத்தால சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சுல. நீங்க 2 இலையை எடுத்துட்டு உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என்ன இருந்து இந்த மாதிரி திருட்டு நாட்டுக்கோழியை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுல ருசியோ ருசிதால இப்படிலாம் இவ்வளோ ருசியா இருக்குதுன்னு தெரியல. சரி போய் உட்கார்ல. கிளவியா நல்லா கறியா அள்ளி வைக்கணும் சரியா? நீ வாட்டுக்கு வேறு சோத்தை மட்டும் போடாத. கறியை அள்ளி வையா, அதுக்கப்புறம் சோத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன். என்ன ருசி! ஆகா ருசியோ ருசியா இருக்கான்னா. பேராண்டியே நாட்டுக்கோழி குழம்பு எப்படில இருக்கு? ருசியா இருக்கால? நல்லா வாயவே திறக்காம சாப்பிட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. எதுவும் பதில கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லி தொழல. கருவாயுமே வாய் திறக்கிறேன்னு பாரு, வாய்க்குள்ள பூரா சோத்தை வச்சு அமுக்கிட்டு கிடக்குறேன். சே கிளவியா உண்மையில குழம்பு ரொம்ப அருமையா இருக்குது. உன் கைப்பக்குவம் தூக்கத்துலேயும் கையை நக்குவோம். அந்த அளவுக்கு உன்னோட கைப்பக்குவம் ருசியா இருக்கும் பார்த்துக்க. நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் கிளவி இருக்கும். ஆனா அந்த உப்புமான உனக்கு கிண்டுவ பத்தியா, அதை மட்டும் கிண்டி வச்சிடாத. அன்னைக்கு உப்புமா கிண்டுறேன்னு வெறும் ரவை மட்டும் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை பத்தியாதே. அடியே யாரடி என் கோழியை பிடிச்சிட்டு போனது? இப்படி திருட்டு திணி திங்கிறதுக்கு நீங்க ஏதோ சாணிகையை தின்ன வேண்டியதானடி. இப்படி என் கோழியை பிடிச்சிட்டு போயிட்டாளுகளே. அவளுக்கெல்லாம் ஒருபோதும் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அப்படி திருட்டு கோழி கேக்குதாக்கா அவளுகளுக்கு? என் திருட்டு கோழியை எவ பிடிச்சி தின்னாலும் அவளுக்கு இன்னைக்கு பேதியா போயிரும் பார்த்துக்க. கொஞ்சம் கூட மானம் வெக்க ரோசம் இருந்தா என் கோழியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு திருட்டு கோழி அடிச்சு திங்கிறாளுகள். அவளுக்கெல்லாம் ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டாளுங்க. எப்படி என் பாவத்தள்ளி கொட்டிக்கிறாளுங்க பாத்தியா? ஆசாசா வளர்த்த கோழி என்ன ஒண்ணி தொலைக்கிறது? திருட்டு திணி திங்கிறாளுகளே. அப்படி சில வெக்கங்கட்ட ஜென்மம் காதுல விழுந்தாத மாதிரியே தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என் கோழியை பிடிச்சி தின்னவே பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கங்க. யாராண்டி இவ அப்பா வந்து கோழி கோழின்னு சொல்லிட்டு இருக்கா? இவ கோழியாத்தான் இருக்குமோ? நம்ம கூட பக்கத்து வீட்டுக்காரி கோழின்னு நினைச்சோம். இவ கோழியா? இவ ரம்பாடி பொம்பளையாச்சே இல்ல. கிளவியே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த கிளவி நம்மளத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்ல வேற யாரும் சொல்லுதான்னு தெரியலையே. இரு எதுக்கும் கேட்டே பாத்துருவான். பாட்டியே என்ன பாட்டி சாப்பாடுல வந்து சாணிக்கின்னு பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? எதா இருந்தாலும் சொன்னா தானே புரியும்.
நீ வாட்டுக்கு நின்று புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிற. என்ன சொன்னத்தான பாட்டி தெரியும். யார் உன் கோழி திருநா யாரும் என்னன்னு சொல்லுப்பா. நான் இறந்தாலும் பிடிச்சி கொடுத்துட்றேன் உனக்கு. ஆனா ஏன்ப்பா கேட்குற? 2 கோழி வளர்த்துருந்தேன் பார்த்துக்க. இந்த கோழியெல்லாம் கிட்ட வந்துச்சு. எவ்வளோ ஒரு கிறுக்கு பையதான் அந்த கோழியை பிடிச்சி அடிச்சு தின்றுக்கிறானுங்க. அவனுங்களாம் ஒருபோதும் நல்லா இருக்க மாட்டானுங்க. நான் கஷ்டப்பட்டு அந்த வளர்த்த கோழியாச்சே அப்படி அடிச்சு திங்கணுமா அவங்க? அப்படி தின்னு வாங்கி உடம்பு என்னத்தை ஏற்ற போறாங்க? பாட்டி, ஏதாவது கோழி வளர்த்தா நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நாய் பிடிச்சிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பா? ஆளுகளை போட்டு இந்த திட்டுற. பாவம் யார் எடுத்தாங்களோ யாருக்கு தெரியும். அதை எதே இப்படி திட்டுற? சரி உடுக்கருவாயா. அங்கிட்டு ஏதோ ஒரு தீ மறந்த கலந்து வச்சிருக்கா கோழிக்கு. அதை வேற அந்த கோழி தின்னு பிடிச்சி அந்த கோழியை கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்கலாம்னா அதுக்குள்ள காணா போச்சு. வீடு என்ன பண்றது? ஆக்கி தின்னவங்க உடம்பு இன்னமா ஆக போதோ எனக்கும் தெரியல. இந்த ஆளுகளும் தின்னாம இருந்தா சரிதான். ஆளுகளும் தின்னா நான் விசையே செத்து போயிடுவானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான மருந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கோழி கொடுக்கலன்னா வரவே மாட்டேங்குது. அடியே என்னடி சொல்ற? விஷத்தை வச்சிருந்தாங்களா கோழிக்கு? ஐயோ அந்த கோழியவா பிடிச்சி என் பேராண்டி தின்னுபுட்டானே. ஐயோ கிளவி, நான் தான் அந்த கோழியை பிடிச்சி தின்ன கிளவி. அந்த மருந்து உடனே குடி எனக்கு. அப்பதான் என் உடம்பு சரியாயும். ஐயோ நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்றது? எனக்கு வாழணும்னு பெரிய வீடு கட்டணும்னா ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருக்குதே. அண்ணா நானும் சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன்னா. ஐயோ பாட்டி அந்த மருந்து குடு. எனக்கும் நல்லா தூங்கணும் நல்லா திங்கணும்னு பெரிய பெரிய கனவுலாம் இருக்கு பாட்டி. நான் நல்லா வாழணும். சீக்கிரம் அந்த மருந்து குடு. நான் தின்னு பொழைச்சிக்கிறேன். ஏண்டா கருவாப்பைகளா, நீங்கள் 2 பேர் தான் இந்த வேலை பார்த்துருக்கீங்கக்கும். எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்றைக்குமே கஞ்சியை காய்ச்சி வச்சு தான் குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு என்னமோ கோழி நல்லா விளாசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போவே நினச்சேன் என் கோழியாக தான் இருக்கும்னு. நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் செத்து போயிருங்களா. அதான் உங்களுக்கு நல்லது, இந்த கிராமத்துக்கு நல்லது. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து தரேன். இல்லைன்னா இங்கேயே கடங்க, அவ்வளோதான். சரி பாவமேன்னு சொல்லி விட்றேன். சரி வாங்க என் கூட. யாரண்டி அவ பின்னாடி போகல. அவ கொடுக்குற மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கல. அப்படித்தால அந்த விஷம் இறங்கோ. இல்லை உன் தலைக்கே இப்பயே போனாலும் போயிட போல. சரி நீங்கள் 2 பேரும் இந்த மாட்டு தொழுவத்தில் இருக்க சாணி கிணிலாம் பூரா அள்ளி இப்போ இங்கே போடுறீங்க. இதுதான் உங்களுக்கான வேலையே. கிழவி இதெல்லாம் அள்ளி போடுறதுக்குள்ளே நாங்கள் மேலே போய் சேர்ந்துருவோம். அந்த மரத்தை கொடு கிழவி. நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு எங்கள் உடம்ப தேத்திக்குவோம்ல. சீக்கிரம் கொடு. அதுக்கப்புறம் நீ என்ன வேலை சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். சீக்கிரம் கொடு. உங்கள் 2 பேர்த்தை பற்றி எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கள் 2 பேர் எவ்வளோ சரியான திருட்டு பயிலுங்க எனக்கு தானே தெரியும். நீங்கள் 2 பேரும் சாணி அள்ளி போட்டு அந்த மருந்தை கொடுக்குறேன். இல்லையா கிளம்பிக்கிட்டே இருங்க. எனக்கு சாணி அல்ல வேணாம், ஒன்றும் அல்ல வேணாம். கிளவியா அள்ளி போட்டுட்டே. என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் அள்ளி போட்ட கிளவி. சீக்கிரம் அந்த மருந்தை கொடு. எனக்கு ஒரே படபடப்பா வருது. நான் என்ன பண்றது? சீக்கிரம் கொடு கிளவி. யாரையே நீ மேலேருந்து கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. சீக்கிரம் கொடு. இல்லையா 2 பேரும் அள்ளி போட்டிங்களா? சரி அப்போ வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்கு மருந்து கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. உங்களுக்கு வேலை வாங்கியிருக்கிறதா இப்படி போய் சொன்னேன் நான். என் வீட்டு கோழியை அடிச்சிக்கல. இனிமேல் அடுத்த தடவை அடிச்சிட்டீங்கன்னா உண்மையிலே விஷத்தை வச்சு முடியும். போங்களா 2 பேரும். ஐயோ விஷமே வைக்கலையா? நான் கூட விஷம் வச்சுட்டு நினச்சி பயந்தே போயிட்டு. என் உயிரே என்கிட்ட இல்லையா பாட்டி இப்படி பண்ற? இல்லை குட்டி கருவாயா, போய் தண்ணி மொண்டு வாழ கொஞ்சம் அண்ணனுக்கு. அண்ணன் நான் எந்திரிக்க முடியலப்பா. எந்திரிப்பா, எந்திரிடா. இல்லை குட்டி கருவாயா, எங்களை பொண்ணு நீயே. ஐயோ என் தம்பி ஆளக்கானமே. கிளவியா எந்திரி கிளவியா. குட்டி கருவாயா காணா எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல. பேரண்டி என்ன சொல்கிற? இந்நேரத்தில் அவன் எங்களை எந்திரிச்சு போயிருப்பான். ஒருவேளை அன்னைக்கு ஒரு சுடுகாடியில் போய் உட்காந்துருப்பான பேய் பிடிச்சிச்சோ. கிளவிய என்னன்னு தெரியல. நான் போய் அங்கிட்டு பார்த்துட்டு வரேன். ஐயோ எனக்கு வேற பயமா இருக்குது. இவன் எங்கேயாச்சும் எந்திரிச்சு போய் தொலைஞ்சு போடுறேன். கொஞ்சம் பொறு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பேரண்டி எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு இதை சுடுகாட்டில் போய் உட்காந்துன்னு சொன்னீல, அங்கே தான் போய் உட்காந்துருப்பான்னு தோணுதுல. ஏன்னா அந்த பேய்க்கு திருப்பி கூப்பிட்டுருந்தா அங்கே போய் உட்காந்துருப்பானோ என்னமோ. போய் முதல்ல அங்கே பார்த்துட்டு வாழ. நீ ஒன்றும் பயப்படாத. என் மனசு எப்படியா தேய்ச்சிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போகிறேன். மணி வேற 2 ஆயிடுச்சு. ஐயோ இதுக்குள்ளே போய் நான் எப்படின்னு தேட போகிறேன். யாருமே இந்த பக்கத்து காணோம். ஒரு மூவி காக்கா கூட இல்லை. பயமாக கிடக்குது. அட அங்க ஒரு கிழவை வர்றேன். அவன் கூட போய் பேச வேண்டியது. யாரப்பா நீ? இந்நேரத்துல சுடுகாட்டுக்கு எதுக்கு வந்துகிட்டு இருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? அட ஏயா, எனக்கு என்ன வேண்டுதலா சுடுகாட்டுக்கு வரணும்னு? சும்மா அந்த பக்கத்து வந்தேன். ஆமா, இந்த பேயை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க பார்த்த புத்திசாலி மாதிரி இருக்கீங்க. பேயா? நானும் நிறைய தடவை இங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு பேயை பார்த்தெல்லாம் சுத்தம் பயமே கிடையாது. பேயெல்லாம் நின்னா முன்னாடி நான் செவுள்ளே அடிச்சு போடுவேன்.
இந்த கிழவனை எப்படியாவது ஏற்றி விட்டோம். அதுக்குள்ளே இந்த கிழவன் பேசிட்டு இருக்கிறத வச்சே போய் உள்ளே தேடிட்டு வந்துடுவோம். அப்போ கொஞ்சம் ஆறுதலாவாச்சும் இருக்கட்டும். இவன் குரலை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே போய் டக்குன்னு தொலைவிட்டு வந்துடுவோம். குட்டி கருவாயா எங்கடா போய் தொலைஞ்ச? பேயெல்லாம் இங்கிட்டலாம் வராதுப்பா. ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. அட என்னது இங்க நின்று இருந்த பையனை காணா, டக்குனு எப்படி ஒரு வினாடியில காணா போயிருப்பா. ஒருவேளை இங்க வந்தது பேயா இருக்குமோ? அதுல தாயா ஒண்ணு வந்துருச்சு, ஓடிடுவோம். அட இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு, அந்த கிழவனை காணோம். ஒருவேளை எப்படி ஒரு செகண்ட்ல காணா போயிருப்பியான்? ஒருவேளை அந்த பேயில ஒண்ணு இவனா இருப்பானோ? ஐயோ நம்ம முதங்க ஓடிடுவோம். அட இது நம்ம குட்டி கருவா என்னாச்சு? ஆமா, ரோட்ல தூங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஓகோ, ஒருவேளை மண்டைய போட்டானோ? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஊர் மக்களே எல்லாரும் ஓடி வாங்க, இங்க வந்து பாருங்களேன், இதை கூத்தா, வேமா வாங்க. இல்லை தடியா, என்னல ஆச்சு உனக்கு? எதுக்குள்ள இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு ஓடி வரேன். ஆமா, இவன் எதுக்கு இங்கே வந்து படுத்து கிடக்குறியான்? லூசு கிழவி, அவன் தூங்கல, அவன் மண்டைய போட்டியா. யாராவது வந்து இப்படி ரோட்ல படுத்து தூங்குவாங்களா? என்னாச்சுன்னு தெரியல, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. அட கடவுளே, நம்ம சாணியில் விட்டனால ரோஸ்ட்ல இது இப்படி பண்ணிக்கிட்டானோ? ஐயோ, நம்ம தலையில தானே எல்லாமே வந்து உழுக போகுது. இல்லை தடியா, என்னல எனக்கு பயமா கிடக்குதுல, ஏதாச்சும் பண்ணல. பொறு அவங்க அண்ணன் என்னன்னு தேடிக்கிட்டு இருப்பியான், எப்படி வந்து சேருவேன் இரு. இந்த கருப்பு குட்டி வந்துட்டான்ல, டே கருவாயா வாடா, உன் தம்பிய பாத்தியா, பாவமா கிடக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சுச்சா, மனசே நொந்து போச்சு எனக்கு. என்னடா இப்படி ஆகி போச்சு? என்ன நீ வேற ஏனே எப்படி போயிச்சா அப்படி போச்சுன்னு இருக்கிற? இவனுக்கு சரியான தூக்கத்தில் நடக்கிறது யார் இருக்கிறேன், அதனால தான் இங்க வந்து படுத்து கிடக்குறியான். ஏலே குட்டி கருவாயா, எந்திரல. அண்ணா, எதுக்குண்ணா என்னை எழுப்புன? என்ன எதுக்கு வந்து ரோட்ல படுக்க வச்சிருக்கிற? எனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எதுக்கு இந்த ரோட்ல தூக்கிட்டு வந்து போட்டிருக்க? நான் என்ன ஆனாதியா? ஏலே குட்டி கருவாயா, இங்க இருக்க எல்லாருமே நீ மண்டையை போட்ட நினைச்சு பயந்தே போயிட்டாங்களா லூசு பையில? எதுக்குலாம் ரோட்ல வந்து படுத்துதா? கதவை சாத்தினால கதவை திறந்துட்டு எப்படியா தூக்கத்தில் நடந்து வந்து படுத்துக்கிறியான். இவனை என்னத்தான் பண்ணி தொலைக்கன்னு தெரியல. ஏலே இப்படி என்னை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? அடைச்சி சப்புன்னு போச்சே. இல்லை குட்டி கருவாயா, நான் கூட சாணி எழுத வச்சுட்டு உனக்கு ரோசை எதுவும் வந்துருச்சோன்னு நினைச்சல. அட நீ வேற கிளவி, அவனுக்கு ரோசை கீசோலாம் எதுவும் வராது. நீ வேற, இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் அவனுக்கு நடக்கவே நடக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.